Welcome to VL Academy. In the video, amalgamation, absorption and external reconstruction chapter other exercise problem number 1 nama paaka porom, which is in page number 10.121. So in the problem Springfield Limited is absorbed by Sportsfield Limited. That Sportsfield Springfield absorb அதாவது வாங்கிட்டாங்க, purchase பண்ணிட்டாங்க. So purchase பண்றப்ப என்னன்னா they take over the trade liabilities of 40,000. So Springfield oda liability 40,000 Sportsfield accept பண்ணிக்கிறாங்க. The payment of cost of absorption அது absorb பண்றப்போ 15,000 rupees செலவாயிருக்கு. And the repayment of B debenture of Springfield Limited of rupees 2 lakh at par. The discharge of A debenture of rupees 3 lakh in the vendor company at a premium of 10% by the issue of 8% debenture in Sportsfield Limited at par. So இப்போ இந்த debenture discharge பண்ணியிருக்காங்க. அதாவது Springfield Limitedல இருக்கிற 2 lakh rupees worth debentureயும் அவங்க திருப்பி அந்த debenture holderக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வெண்டார் கம்பெனி, அதாவது இப்போ இந்த Sportsfield Springfield வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சில செலவுகள் ஆகும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கம்பெனிலேயே இருந்த ஒரு டிபென்ச்சர் 3 lakh rupees worth டிபென்ச்சரையும் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, it was at a premium of 10% by the issue of 8% debenture in Sportsfield Limited. அதாவது Sportsfield Limited at par, அதாவது 10% premiumல இருந்ததை 8% debenture மாத்தி அவங்க கொடுத்திருக்காங்க. And a payment of rupees 20 per share in cash on the exchange of 4 fully paid rupees 10 shares in Sportsfield Limited at a market price of rupees 15 per share for every rupees 50 share in Springfield Limited, which were 40,000 in number. மொத்தம் 40,000 shares இருந்திருக்கு. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, we need to find the purchase consideration. இன்னொரு ஹிண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது உங்களுக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் அமால்கமேஷன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஷுட் கான்ஸ்டியூட் கேஷ் அண்ட் செக்யூரிட்டிஸ் கிவன் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ். மற்ற அசெட் லயபிலிட்டி அது எதுவுமே எடுக்க மாட்டோம் இன் கேஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் தி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் see how to work out this. Question கையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்லி தென் யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பெய்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷேருக்கு 20 rupeesன்னு கேஷாக கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 40,000 ஷேர்ஸ் இருக்கு. ஸோ 40,000 ஷேர்ஸ்க்கு 20 rupeesனா 8 lakh rupees அவங்க கேஷாக கொடுத்துருக்காங்க. ஒன் மோர் திங் இஸ், எப்பவுமே ஒரு பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு வெறும் ஷேர்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். கேஷ் அண்ட் ஷேர்ஸ் மித்த வேற எதுவுமே நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல எடுக்க மாட்டோம். லைக் அதர் லயபிலிட்டிஸ் அதெல்லாமே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெய்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 24 lakh. அந்த 24 lakh எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ நான் 2 காலமாக பிரிச்சிருக்கேன். ஒன் இஸ் Sportsfield Limited, அடுத்தது Springfield Limited. இப்போ 4 shares லைக் பார்த்தீங்க அப்படின்னா 4 fully paid rupees 10 share in Sportsfield Limited at a market price of 15 per share. Okay, so 10 rupeesக்கு issue பண்ணாங்க. பட் இப்போது அதோட வேல்யூ 15 rupees இருக்கு. ஸோ அப்போ 4 ஷேருக்கு is equal to rupees 50. Springfieldோட 50 ஒரு 50 rupeesக்கும் 4 ஷேர் ஆஃப் worth 15 rupees each அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்போ இவங்களோட 50 rupees is equal to இங்கே 4 into 15, that is 60 rupees மாறும். அப்போ டோட்டல் அமௌண்ட் பெய்டு த்ரூ ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 shares into 60 rupees, that is 24 lakh rupees. இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷாக 8 lakh rupees கொடுத்துருக்காங்க அண்ட் ஷேர்ஸாக 24 lakh worth இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ தட் total 32 lakhs rupees is the purchase consideration. That is, அந்த Springfield Limited purchase பண்ணுறதுக்கு இவங்க 32 lakhs rupees spend பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணி அந்த பிஸ்னஸை அப்சார்ப் பண்ணியிருக்காங்க, அதாவது வாங்கியிருக்காங்க.
இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.